அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம யூனிட் 5 இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் மொபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் குறித்து என்னென்ன இருக்குது, என்னென்ன படிநிலைகள் இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஈக்குவாலிட்டினா என்ன, அன்இக்குவாலிட்டினா என்ன, டிப்ரிவேஷன்னா என்ன, இது கொடுத்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ டைரெக்டாகவே ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா என்ன, அந்த படிநிலைகளை சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் ஆஃப் இன்இக்வாலிட்டி where society ranks people in hierarchical manner. அதாவது படிநிலைகளில் மக்களை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி வச்சதுக்கு பேர் தான் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது கிளாஸ் பேஸ்டாக இருக்கும், கேஸ்ட் பேஸ்டாக இருக்கும், ரேஸ் பேஸ்டாக இருக்கும், ஜென்ரல் பேஸ்டாக இருக்கும், ஸ்டேட்டஸ் பேஸ்டாக இருக்கும். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் நான் விலைக்கு சொல்லிட்டே இருந்தேன்னா இந்த கிளாஸ் ரொம்ப லென்த்தாக போகும். ரெகுலராக நம்ம கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் போகிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஹைரார்க்கியில் தான் அதோட ஃபீச்சர் யூனிவர்சலாக இருக்கும். உலகம் முழுக்கவே இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் ஜாதிகள் இருக்குது, வெளிநாடுகளில் போனால் கிடையாது அப்படிங்கலாம் கிடையாது. இங்கே ஜாதியை வச்சுன்னா வெளிநாடுகளில் கிளாஸை வச்சு இருக்குது, சில நாடுகளில் ரேசிசம் வச்சு இருக்குது. லிங்க்டு டு இன்இக்வாலிட்டி, இது கண்டிப்பாக இந்த ஹைரார்க்கி இல்லை ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எங்கே இருந்தாலுமே அங்கே இன்இக்வாலிட்டின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தன் கீழே ஒருத்தன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருந்தாலே அங்கே இன்இக்வாலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். டிரான்ஸ்மிட் அக்ராஸ் த ஜெனரேஷன், இது என்னவாகுமா, ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு இது கடத்தப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. கேஸ்டானது அப்படியே தான், தாத்தாக்கு முன்னாடி என்ன சாதி அதே சாதி தான் இங்கேயும். கிளாஸ் இன் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் ஒருத்தர் ஏழை, தாத்தா ஏழையாக இருக்காருன்னா இவனும் ஏழையாக தான் இருப்பான். தியரிட்டிக்கல் வியூஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், தியரிட்டிக்கலாக ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை குறித்து என்னென்ன திங்கர்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் வியூ. இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் குறித்து டவிஸ் அண்ட் மூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது சொசைட்டி நீட்ஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், சொசைட்டிலையும் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா எஃபிஷியன்சி அண்ட் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் தேவையானது. எல்லாரும் ஈக்குவல் அப்படி சொல்லும்பொழுது யாருமே தங்களுடைய வேலையை எஃபிஷியண்டாக செய்ய மாட்டாங்க. இப்போ டீச்சர்ஸ், இப்போ ஸ்கூல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டீச்சர் சொல்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸு கேட்கணும், ஹெட்மாஸ்டர் சொல்கிறது தான் டீச்சர்ஸ் கேட்கணும். அப்படி அங்கே பள்ளிகள் இருந்தால் மட்டும்தான் எஃபிஷியண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணணும், அந்த இன்இக்வாலிட்டி என்ன பண்ணணும், நம்ம முன்னேறி மேலே வரணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனை கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போது டாக்டர் இருக்கார், டாக்டர் ஆனவர் ஒரு ஷாப்கீப்பரை தாண்டி ஒரு ஸ்டோரில் வேலை செய்கிறவங்களோட அதிகமாக அவர் சம்பாதிப்பார். அப்போ என்ன சொல்கிறார் அந்த ஷாப்கீப்பர், அவருடைய மகன்கிட்ட போயிட்டு நீ நல்லா படித்து ஒரு டாக்டர் மாதிரி வந்தால் தான் நம்ம குடும்பம் முன்னேறும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ டவிஸ் அண்ட் மூர் என்ன சொல்கிறாங்க, சொசைட்டியில் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஒன்று தேவை, அது என்ன பண்ணணும், எஃபிஷியன்சியும் ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும். புரிஞ்சுதா? அடுத்து இதில் கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது இக்னோர் தி எக்ஸ்ப்ளாய்டேஷன். நீங்கள் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருக்கும்போது அங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது இல்லையா, அதையே நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்சிஸ்ட் என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பெனிஃபிட்ஸ் இஸ் த பவர்ஃபுல் நாட் சொசைட்டி ஆஸ் அ ஹோல். யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்னு மார்க்சிஸ்ட் சொல்கிறாரு. எதுக்கு, இந்த டவிஸ் அண்ட் மூருடைய கருத்துக்கு எது கருத்தாக இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து மார்க்சிஸ்ட் வியூவில் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். மேலே பார்த்ததே தான், இந்த சமுதாய படிநிலைகள் அப்படிங்கிறது சுரண்டலுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்றாங்க. இந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது டிட்டர்மைன் த கிளாஸஸ். பாருங்க, பர்கினோஸ் அதாவது ஓனர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒர்க்கர்ஸ், ப்ளோரிட்டரியேட் அப்படிங்கிற ஒர்க்கர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் லீட் டு சேஞ்ச், ரெவல்யூஷன், கேஸ்ட்லெஸ் சொசைட்டி. இந்த மாதிரி இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும்போது அங்கே ஒரு ரெவல்யூஷன் ஏற்படணும், அதன் காரணமாக கிளாஸ்லெஸ் சொசைட்டி அங்கே உருவாகும். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு டூல் ஆஃப் அப்ரஷன். டவிஸ் அண்ட் மூர் என்ன சொன்னாங்க, இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தேவைன்றாங்க. மார்க்சிஸ்ட் என்ன சொல்கிறாரு, அது எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறாரு. வீபர் என்ன சொல்கிறாரு, ட்ரினிட்டேரியன் வியூ. அது என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இன் மல்டி டைமென்ஷனல். இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன் டைமென்ஷனலாக கிடையாது, இட்ஸ் அ மல்டி டைமென்ஷனல். எக்கனாமிக்கலாக இருக்கும், ஸ்டாட்டஸாக இருக்கும், அதாவது ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கும், இவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள். பார்ட்டி அண்டு பவராக இருக்கும், எபிலிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் த டெசிஷன். ஸோ பாருங்கள், வீபருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மல்டி டைமென்ஷனாக இருக்கும். கரெக்டாக? இப்போ மகாத்மாமிகி அமைகிறவர் ஒரு ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவர், பவர்ஃபுல்லான ஆள், கொஞ்சம் வெல்த்தியான ஆள், இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸில் நாம் ஒரு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் நாம் வகைப்படுத்த முடியும். அடுத்தது டைமென்ஷன்ஸ் ஆஃப்
சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்து தான். கிளாஸ் பேஸ்டாக இருக்கும், அது எக்கனாமிக்கலாக இருக்கும். கேஸ்ட் பேஸ்டாக இருக்கும், ஹெரிடிட்டரியாக இருக்கும். ஹெரிடிட்டரினா என்ன, வம்சாவளிகளாக வந்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்தியாவில் ரிஜிடாக இருக்கும், இதில் மொபிலிட்டி வந்து இருக்காது. ரேஸ்டாக இருக்கும், பிறப்பின் அடிப்படையில் அவங்க வந்து நிறங்களோட அடிப்படையில் இருக்கும். எத்னிசிட்டி இருக்கும், இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறவங்க உயர்ந்தவங்க, இந்த லாங்குவேஜ் பார்க்குறவங்க உயர்ந்தவங்க. நாம் இந்தியாவோட பார்த்துருப்போம், சமஸ்கிருதம் பேசுகிறவங்க தான் வந்து அது உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஹிந்தி தான் வந்து இந்தியா முழுக்க பேசுகிறாங்க, அதான் உயர்ந்த மொழின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸ்டேட்டஸ், அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை பொறுத்து ஒரு டாக்டரும் ஒரு அங்கே இருக்கக்கூடிய கம்பவுண்டரும் ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸாக இருப்பாங்களா, கிடையாது. ஜெண்டர், பேட்ரியார்கல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஆணாதிக்க இது உலகம் அப்படிங்கிறதுனால பெண்களை கொஞ்சம் இழிவாக பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டு இருக்குது. ஸோ சொசைட்டியில் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மல்டி டைமென்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரேஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளிநாடுகளில் இருக்கும், அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் இந்த ரேஷியல் அப்படிங்கிறது இருக்கும். ஈவன் தோ சவுத் ஆஃப்ரிக்காலுமே இந்த ரேஷியேஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், எஸ்சிலே பாருங்கள், ஷெட்யூல் காஸ்ட்லேயே ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் வந்து எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸை அங்கே அந்த வேற்றுமையை அவங்க காட்டுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ ஒரு மக்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. எத்னிசிட்டி பேஸ்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், நாங்கள் வந்து எங்களுடைய பண்பாடு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்னிசிட்டி கலாச்சாரம் சார்ந்தும் ஒரு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சிங்களத்திற்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் ஒன்று சொல்லலாம். மணிப்பூரில் நடந்த கான்ஃப்ளிக்டை சொல்லலாம். கரெக்டாக மீட்டி மக்களுக்கும் குகை மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் சொல்லலாம். அது ஒரு எத்னிக் கான்ஃப்ளிக்ட். கிளாஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் சிஸ்டமாக இருக்கும். மொபிலிட்டி அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும். ஏன்னா ஒருத்த படித்து, ஏன்னா எக்கனாமிக்கல் பேஸ்டுனா, கிளாஸ் பேஸ்டுனா என்ன, எக்கனாமிக் பேஸ்டு. ஒருத்த படித்து முன்னேறி மேலே வரலாம், ஆனால் அது வந்து மொபிலிட்டியாக இருக்கும். கரெக்டாக இல்லையா. கேபிட்டல் சொசைட்டியில் அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ், லோவர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இந்த லோவர் கிளாஸ் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு மிடில் கிளாஸாக வரலாம், அப்பர் கிளாஸாக வரலாம். கரெக்டாக இல்லையா. ஆனால் கேஸ்ட்டில் விச் இஸ் நாட் பாசிபிள், அதுதான் வந்து சொல்கிறோம். ஸ்டேட்டஸ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஒரு ப்ரெஸ்டீஜ், ஹானர், ரெஸ்பெக்ட் இதை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் இந்தியாவில் இப்போது ஒரு பிராமின்ஸ் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜஸ் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் இந்தியாவில் இருக்குதா இல்லையா. கரெக்டாக இல்லையா. அவங்க ஏழையாக இருந்தாலுமே சரி, இல்லை எந்த ஒரு ஹை லெவல் ஒர்க்கில் அவங்க இல்லைனாலுமே சரி, அவங்களுக்கான அந்த ஹானர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குதே இல்லையா. ஜெண்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஈக்குவாலிட்டி பிட்வீன் த இன்இக்வாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் உமன். இந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் வேஜஸ், அவங்களுக்கான இப்போ ஆண்களுக்கு அதிகமான ஊதியமும் பெண்களுக்கு குறைவான ஊதியமும் கொடுக்குறாங்க. டொமஸ்டிக் லேபர் அண்டர் வேல்யூடு, பெண்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளானது கொஞ்சம் அண்டர் வேலையாகவே பார்க்குது. லோ பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், அரசியல்லையும் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டணும். ஸோ பரவாயில்ல, இது ரொம்ப தெரிஞ்சது தான். ஸோ படித்தாலே நீங்களும் புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அடுத்தா சோஷியல் மொபிலிட்டி. சமுதாயத்தில் பல்வேறு மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ், அந்த மூவ்மெண்ட்டு தான் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் ஒரு லோ ஏர்னிங் பர்சனாக இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் படித்து நான் ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னா நான் படித்து முன்னேறி ஒரு ஹையர் மிடில் கிளாஸாக வரலாம், இல்லை அப்பர் கிளாஸாக நான் வர முடியும். ஒரு கிளாஸ் பேஸ் சொசைட்டியில் இந்த மொபிலிட்டி அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும். ஆனால் கேஸ்ட் பேஸ் சொசைட்டியில் இப்போ நான் ஒரு கேஸ்ட்டில் இருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த கேஸ்ட்டில் இருந்து நான் வேற ஒரு கேஸ்ட்டுக்கு என்னால் மாற முடியுமா, முடியாது. ஏன்னா அது வந்து ரிஜிடாக இருக்கும். கேஸ்ட் பேஸ் சொசைட்டியில் இந்த மொபிலிட்டி அப்படிங்கிறது ரிஜிடாக இருக்கும். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஓப்பன் விசிஸ் க்ளோஸ்ட், கரெக்டாக ஒன்று பார்க்குறோம். க்ளோஸ் சிஸ்டம்னா என்ன, ரிஜிடாக இருக்கும், லிட்டில் நோ மொபிலிட்டி. கேஸ்ட் பேஸ் இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் இருக்கிறதுலே மொபிலிட்டி விச் இஸ் நாட் பாசிபிள். ஓப்பன் சிஸ்டம், இதை க்ளோஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் நோ மொபிலிட்டியோ அதை க்ளோஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறத மொபிலிட்டி பாசிபிளாக இருக்கக்கூடியது. கிளாஸ் சிஸ்டம், ஏழையாக்கவன் பணக்காரனாக மாற முடியும். சோர்சஸ் அண்ட் காசஸ் ஆஃப் சோஷியல் மொபிலிட்டி, இந்த மொபிலிட்டி அப்படிங்கிறத எதன் மூலமாக நாம் பாசிபிள் ஆக்க முடியும் இந்த கிளாஸ் பேஸ் சொசைட்டியில். ஏன்னா கிளாஸ் பேஸ் சொசைட்டியில் விச் இஸ் நாட் பாசிபிள்ன்றதுனால அது முடியாது. ஆனால் இந்த கிளாஸ் பேஸ் சொசைட்டியில் நம்மளால் முடியும். எஜுகேஷன் மூலமாக, கல்வியறிவின் மூலமாக நம்ம முன்னேற முடியும். அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலமாக, வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதன் மூலமாக, நகரமயமாதல் கூறமாக இந்த மொபிலிட்டி நம்ம கொண்டு வர முடியும். பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் மூலமாக, டெமோக்ரஸி அண்ட் ரிசர்வேஷன் மூலமாக அந்த ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சரி செய்ய முடியும். லெஜிஸ்லேஷன் மூலமாக, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதிகமாக நிலம் வச்சிருக்கிறவங்ககிட்ட இருந்து நிலம் இல்லாதவனுக்கு நம்ம கொடுப்பதன் வாயிலா. எக்கனாமிக் க்ரோத், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்,
கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூரல் இந்தியா இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்தது மூலமாக நாம் எக்கனாமிக்கலாக அவங்கள க்ரோத் பண்ண முடியும். சோஷியல் மூவ்மெண்ட் மூலமாக தலித் மூவ்மெண்ட், உமன் மூவ்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான வல்னரபிள் பீப்புள்ஸ்க்கு நாம் ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வரதன் மூலமாக இந்த சோஷியல் மொபிலிட்டி ஆனது பாசிபிள் ஆகுது. சரி, மொபிலிட்டினா என்னென்னு பார்த்துட்டோம், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த மொபிலிட்டியில் டைப்ஸ் ஆஃப் மொபிலிட்டி நிறைய மொபிலிட்டி இருக்குங்க. மொபிலிட்டினா என்ன? த மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இன் அ ஹைரார்கி ஆர் இன் அ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். கரெக்டாக? ஃபஸ்ட்டு நாம வெர்டிக்கல் மொபிலிட்டினா அவங்களுக்கு தெரியும், பர்பண்டிகுலராக போகிறது தான் வந்து வெர்டிக்கல் மொபிலிட்டி, ஸ்ட்ரைட் மேனர். அப்வர்ட் மேலே போச்சு அப்படின்னா, ஒரு ஃபாதர் இருக்காரு, ஃபாதருடைய சன் வந்து இன்ஜினியர் ஆகிறார் அப்படின்னா அது அப்வர்ட் வெர்டிக்கல் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. டவுன்வர்ட் வெர்டிக்கல் மொபிலிட்டினா என்ன? ஒரு பிஸ்னஸ் ஆனது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, திடீர்னு ஃபெயில் ஆகும்போது அவர் மேலே இருந்து கீழே வராரு, கீழேருந்து ஒருத்தர் மேலே போகிறார், மேலேருந்து ஒருத்தர் கீழே வராரு. புரிஞ்சுதா? அடுத்து ஹாரிசான்டல் மொபிலிட்டி. ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸ் தான் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார்? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அவர் ஜம்ப் ஆகுறாரு, அதுதான் சேம் ஸ்டேட்டஸ் லெவல் சேலஞ்ச். ஒரு டீச்சர்ன்றவர் ஒரு கிளர்க்காக மாறுறாரு, அவ்வளோதான். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மேக்ஸ் டீச்சராக இருக்கார், ஒரு டிகிரி ஒன்று படித்து கெமிஸ்ட்ரி வாத்தியாராக மாறிடுறாரு. ஸோ ஒரு ஹாரிசான்டல் மொபிலிட்டி. அவரை மேக்ஸ் டீச்சராக சொன்னவங்க இப்போ கெமிஸ்ட்ரி டீச்சராக சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டினா என்ன? மொபிலிட்டி அப்படிங்கிறது 2 ஜெனரேஷனுக்குள்ளே ஏற்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு அப்பா வந்து ரிக்ஷா எழுதுறதா இருக்காருன்னு வச்சுக்கிறேன், அவருடைய மகன் வந்து டாக்டராக மாறினார்னா இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி. இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரே லைஃப் டைமில் மாறுறது. கரெக்டாக? இன்டர் ஜென்ரேஷன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு, இன்ட்ரா ஜென்ரேஷனா ஒரே ஜென்ரேஷனுக்குள்ளே நடக்கிறது. ஒருத்தர் நான் வந்து கிளர்க்காக இருக்கேன், திடீர்னு நான் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுறேன், அது இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி. ஸ்ட்ரக்சரல் மொபிலிட்டி டியூ டு எக்கனாமிக் ஆர் சோஷியல் சேஞ்சஸ், நாட் இண்டிவிஜுவல் எஃபெக்ட். நான் என்னுடைய எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் இல்லாமல் திடீர்னு எக்கனாமிக்லேயோ இல்லை சொசைட்டிலேயோ ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அதன் காரணமாக என்னுடைய அந்த மொபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, என்னுடைய மொபிலிட்டியானது ஆப்பன் ஆகுது. அப்படின்னா உதாரணத்துக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் சும்மா இருக்கிறேன், ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறேன், திடீர்னு ஐடி செக்டரில் ஒரு நல்ல ஒரு பூம் கிடைக்குது, இது நிறைய சம்பளம் வர ஆரம்பிக்குது. அப்போது நான் லோவர் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸாக மாறுறேன். நான் ஏதாவது செஞ்சுனா எதுவுமே கிடையாது, சொசைட்டி ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, அதன் காரணமாக நான் டெவலப் ஆகிறேன். அது வந்து ஸ்ட்ரக்சரல் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் மொபிலிட்டி, மூவ்மெண்ட் வேர் ஒன் மூவ்ஸ் ஆஃப் அனதர் மூவ்ஸ் டவுன். எக்ஸ்சேஞ்ச் மொபிலிட்டினா என்ன? மூவ்மெண்ட்னா என்னென்னா ஒருத்தர் கீழே போயிட்டு இன்னொருத்தர் மேலே வர்றது வேற எக்ஸ்சேஞ்ச் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை படத்தில் அந்த போர்ட் ஆஃப் ஜெனரல் மீட்டிங்கில் இருப்பார், ஒருத்தர் ஹெட் இருப்பார். அப்போது சரத்பாபு அவர்கள் அந்த பொசிஷன்லேருந்து இறங்கிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த இடத்துக்கு போவார். அது வந்து எக்ஸ்சேஞ்ச் மொபிலிட்டி. நான் ஒரு இடத்துல இருந்து நான் கீழே ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவி சொல்லலாம். சீஃப் மினிஸ்டர் லாஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார், அவர் அந்த பொசிஷன் டவுன் ஆன பிறகு ஸ்டாலின் அவர்கள் அந்த பொசிஷனுக்கு வந்தார். இது எக்ஸ்சேஞ்ச் மொபிலிட்டி. கரெக்டாக? ரிச் பிகம்ஸ் ரிச், புவர் பிகம்ஸ் ரிச், இவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா என்ன, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆனது எதனால் ஏற்படுது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் குறித்து திங்கர்ஸ் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஏற்பட்ட கிரிட்டிசிசம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்லேருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர் குரூப் சேஞ்ச் ஆகணும், மொபிலிட்டி சைடு ஆகணும்னா, ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா அந்த மொபிலிட்டி ஆனது வாட் கைண்ட் ஆஃப் மொபிலிட்டி ஆர் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மொபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். வெர்டிகல் மொபிலிட்டி, ஹாரிசான்டல் மொபிலிட்டி, இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டி, இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி. கரெக்டாக? இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு ப்ராக்டிஸ் கொஷினுங்க, ஒரு 3 கொஷின் கீழே கூடிய அந்த 3 கொஷின் எழுதி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இது. நீங்கள் ஒரு தடவை வந்து அந்த எக்ஸாம் இந்த கொஷின்ஸ் இந்த டாபிக் இந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டீங்கனாலே இது நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். ஆர்எல்ஸ் நம்ம கிளாஸை கொஞ்சம் கவனிச்சேன், நான் ஃபாஸ்ட்டாக தான் போனேன், இருந்தாலும் நீங்கள் இந்த கிளாஸை கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இதை வந்து ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.